புராட்டஸ்டன்ட்டுகள் கத்தோலிக்கர்கள் கிட்ட ஓயாம விவாதம் பண்றாங்கல்ல. ஆனா எத்தனை புராட்டஸ்டன்ட்டுகள் நாத்திகர்களோட விவாதிச்சு பார்த்திருக்கீங்க? கத்தோலிக்கர்களை பார்த்த உடனே 100 புராட்டஸ்டன்ட்டுகள் முறுக்கிக்கிட்டு ஓடி வர்றானா, நாத்திகர்கள் பக்கம் ஒரே ஒருத்தன் திரும்பினாலே அது செய்யந்தான். ஏன் தெரியுமா? இங்க பாருங்க பிரதர், இந்த லாஜிக்கு, வரலாறு, மனசாட்சின்னு எல்லாம் பேசாதீங்க. எதை பேசினாலும் வேதத்துல இருந்து பேசுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை காட்டிலும் வேற எதுவும் முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு கத்தோலிக்கனோட கையை கட்டி போட்டுட்டு அவங்ககிட்ட வீரத்தை காமிக்கலாம். ஆனா ஒரு நாத்திகன்ட்ட இந்த பாச்சா பலிக்குமா? அரைச்சை தூக்கிட்டு ஓடுறான் பைபிளை அப்படின்னு சொல்ல மாட்டான். ஒரு கத்தோலிக்கன்ட்ட பைபிளை வச்சு சண்டை போடுறதுல ஒரு புராட்டஸ்டன்ட்டுக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜும் இருக்கு. அது என்னன்னா, பைபிளை வச்சு சண்டை போடும்போது ஒரு கத்தோலிக்கனை ஜெயிக்க முடியுதோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா தோக்கவே முடியாது. இந்த வார்த்தைக்கு அது அர்த்தம் இல்ல, அந்த வசனத்துக்கு இது அர்த்தம் இல்ல, நீ வேதத்தை புரட்டுற அப்படின்னு உருட்டி உருட்டியே தப்பிச்சிட முடியும். அதாவது வரலாறையும் லாஜிக்கையும் யூஸ் பண்ணி விவாதம் பண்றது ஒரு ஆம்பளையும் இன்னொரு ஆம்பளையும் அடிச்சுக்கிற மாதிரி. 2 பேர்ல ஒருத்தன் கண்டிப்பா தோத்தே தீர்வான். ஆனா ஒரு புராட்டஸ்டன்ட் பைபிளை யூஸ் பண்ணி கத்தோலிக்கன்ட்ட விவாதம் பண்றது ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை கிட்ட தகராறு பண்ற மாதிரி. ஒரு ஆம்பளை கூட தகராறு பண்ணி எந்த பொம்பளையாவது தோத்து பார்த்திருக்கீங்களா? ஏன் தோக்குறது இல்ல? அடைச்சே போமா அந்த பக்கம் அப்படின்னு தள்ளி விட்டா கூட ஐயோ என் கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு சில பொம்பளைங்க ஈஸியா ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுவும் இல்லாம ஒரு பொம்பளை கண்ணை கசக்கிட்டா ஆம்பளையே ஆம்பளைக்கு எதிராக திரும்பிடுறான். அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போகுமா இல்லையா? அப்புறம் ஆம்பளை அடக்கித்தானே வாசிப்பான். அதனாலதான் ஆம்பளைங்க கூட தகராறு பண்ணி பொம்பளைங்க தோக்கிறதே இல்லை. இதே கதை தான் கத்தோலிக்கனுக்கும் புராட்டஸ்டன்ட்டுக்கும் இடையிலையும் நடக்குது. பைபிள் தான் கிறிஸ்தவர்களுக்கு நீதிபதினு யார் சொன்னா அப்படின்னு விளக்கம் கேட்டா கூட, ஆண்டவருடைய வார்த்தையவே அவமதிக்கிறியா, உங்க சபை பெருசா ஆண்டவருடைய வேதம் பெருசா அப்படின்னு புராட்டஸ்டன்ட்டுகள் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கத்தோலிக்கனா பிறந்துட்டு கத்தோலிக்கம்னா என்னன்னே தெரியாம சுத்துற சில யூஸ்ஃபுல் இடியட்ஸும் இந்த டிராமா புரியாம கூட சேர்ந்து கூப்பாடு போடுவாங்க. அப்புறம் எங்கிருந்து ஆம்பளை பேச்சு எடுபடும்? இது அப்புறம் எங்கிருந்து கத்தோலிக்கம் பேச்சு எடுபடும்? இதனாலதான் கத்தோலிக்கன்ட்ட விவாதம் பண்ணி புராட்டஸ்டன்ட்டுகள் தோக்கிறதே இல்லை. ஆனா தோக்கவே முடியாத இந்த சண்டைக்கு தொடர்ந்து கூப்பிடுறதாலேயே இவங்களை தோக்கடிக்கவே முடியாதுன்னு நினைச்சுக்கிறாங்கல்ல. அதுதான் இதுல பெரிய காமெடியே.